எங்கள் வீட்டுக்காரு 1/2 கிலோ நெல்லிக்காவை மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன செய்கிறதுனே தெரியல. அதனால் நான் யோசித்து நெல்லிக்காய் மிட்டாயை பண்ணிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி 1/2 கிலோ நெல்லிக்காவை எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இட்லி சட்டியில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்துக்கிறணுங்க. இது வெந்தா பிறகு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினா பிறகு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை அமுக்குனிங்கனாலே விதை நல்லா தனியாக நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி பீஸாக எடுத்துக்கலாம். இப்போ இது போல் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரையை இந்த நெல்லிக்காவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நைட்டு முழுக்க அப்படியே மூடி வச்சிடலாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த நெல்லிக்காவிலேருந்து தண்ணி வந்து நெல்லிக்காவும் நல்லா ஊறி வந்திருக்குங்க. இப்போ இந்த நெல்லிக்காவை தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுக்கிறணும். இதே போல் 3 நாளைக்கு இந்த நெல்லிக்காவை இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ நான் 3 நாளாக நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நம்மளுக்கு நெல்லிக்காய் மிட்டாய் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதில் லைட்டாக ஒயிட் சுகரை நல்லா அடிச்சுட்டு பவுடராக இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மிட்டாயிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்க, தேன் அமிர்தமாக இருந்துச்சுங்க. நீங்களுமே இந்த ஹெல்த்தியான மிட்டாயை செஞ்சு சாப்பிடுங்க. மெயினாக ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ளவங்க இந்த மாதிரி மிட்டாயை நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அதே போல் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இன்றைக்கே இது செஞ்சு பாருங்கள்.